சஞ்சீவ் எதுக்கு பேக்ல வேஷ்டிய வச்சிருக்கான்? ஒன்னும் புரியலையே. ஐயோ, இது அப்படியே நான் ஆபீஸ்ல பார்க்கும்போது முத்தழகு வீட்டுல இருந்து மறந்து கட்டிட்டு வந்த வேஷ்டியாச்சு. அந்த வேட்டியை நான் ஆபீஸ் பேக்லயா வச்சேன். இப்ப இதை வேற இவ பார்த்துட்டாளே. உனக்கு எதுக்கு இந்த வேஷ்டின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சஞ்சீவ், இது என்ன வேஷ்டி? அது இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன வேஷ்டின்னு கேக்குறேன்ல. அது ஒண்ணும் இல்ல. அது வந்து இந்த வேஷ்டி உன் ஆபீஸ் பேக்ல தான் இருந்துச்சு. உன் ஆபீஸ் பேக்ல எதுக்கு இந்த வேஷ்டியை வச்சிருக்க? அது என்ன சொல்றது, ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்ல அபி. மாப்ள, என்ன மாப்ள எந்திரிச்சிட்டியா? மாமா சொல்லுவார். மாமா சொல்லுவாரா? ரூமுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு. என்ன தங்கச்சிக்கிட்ட கோத்து விட்டானே. மாப்பிள்ளைய பார்க்க வராம இருந்திருக்கலாமோ? என்ன சொல்றது? சாரிம்மா, நானே மாமா ரூம்னு நினைச்சு ரூம் மாதிரி வந்துட்டேன். நீங்க புருஷன் பொண்டாட்டி ஏதோ தனியா பேசிட்டு இருப்பீங்க. நான் அப்புறமா வரேன். சொல்லு தங்கச்சி. சஞ்சீவ் ஆபீஸ் பேக்ல இந்த வேஷ்டியை வச்சிருக்கான். எதுக்கு வேஷ்டியை வச்சிருக்கேன்னு கேட்டா சஞ்சீவ் உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்றான். சஞ்சீவ் எதுக்கு இந்த வேஷ்டியை வச்சிருக்கான் சொல்லுங்க. சொல்லியா? சரியா சொல்லியா? ஏன்டா இந்த மாதிரி வேஷ்டி எல்லாம் பாண்டி தான் கட்டுவாரு. சஞ்சீவ் வேஷ்டியே கட்ட மாட்டான். அப்புறம் ஏன் சஞ்சீவ் பேக்குள்ள இந்த வேஷ்டி வருது? பெரிய விஷயத்துலலாம் தப்புச்சு ஒரு வேஷ்டில தங்கச்சி கிட்ட மாட்டிக்கிட்டிய மாப்பிள்ள. பாவம், எப்படியாவது காப்பாத்தி முடியும். இப்ப என்ன சொல்லி தங்கச்சியை சமாளிக்கிறது? அதுவா தங்கச்சி? என்ன மாமா சிரிக்கிறாரு? நம்மளும் சிரிச்சு வச்சிருவோம். இப்ப ரெண்டு பேரும் ஏன் சிரிக்கிறீங்க? உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லு சஞ்சீவ், ஏன் சிரிக்கிறீங்க? இரு சொல்லுவார். மாமா அதான் அபி கேக்குறால, சொல்லுங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐயோ, யோசிக்க வேணாமடா மாப்பிள்ள, கொஞ்சம் இருடா இரு. அப்பப்ப அம்ப என் பக்கம் திருப்பிடுறானே. ஐயோ அண்ணே சொல்லுங்க இப்போ. மாப்பிள்ள நீயே சொல்லு மாப்பிள்ள. இல்ல மாமா, என்னை விட வயசுல பெரியவர் நீங்க. நீங்க தான் என்னன்னு சொல்லணும் மாமா. எப்படியாவது சொல்லியா? நானும் என்னடா வச்சுக்கிட்டேவா வஞ்சகம் பண்றேன். ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதேடா. நான் என்னடா பண்ணுவேன்? இல்ல மாப்பிள்ள, நீ சொன்னாதான் அது சரியா வரும். இப்ப யாராவது ஒருத்தர் சொல்ல போறீங்களா இல்லையா? சரி தங்கச்சி, நானே சொல்லிடுறேன். அப்படி போடு மாமா, ஏதோ ஐடியா வந்துருச்சு போல இருக்கு. ஏன் சிரிச்சோன்னா தங்கச்சி, குலம் மாறினாலும் கோத்திரம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ள பாண்டியா முத்தழகு ஊர்ல இருந்தான்ல, அங்க வேட்டி கட்டி பழகிட்டான். அந்த பழக்கம் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. அதான் மாப்பிள்ள பேக்ல ஒரு வேஷ்டியை வச்சுக்கிட்டு அவனுக்கு தோணும் போதெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அபி, ஆமா அபி,
எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி பாண்டி மாதிரி கெத்தா இருக்கணும்னு தோணும். அதான் இந்த வேஷ்டியெல்லாம் வாங்கி வச்சு அப்பப்போ கட்டி பார்த்தேன். இனி விளையாட்டுக்கு கூட உன்னை பாண்டின்னு சொல்லாத சஞ்சீவ். பாண்டி வேற, நீ வேற. முத்தழகு ஊர்ல நான் உன்னை பாண்டியா முத தடவை பார்த்தப்பவே நான் துடிச்சு போயிட்டேன். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. வேற வழி இல்லாம மனசு முழுக்க வலியோட அதை நான் பொறுத்துக்கிட்டேன். அதனால இனி பாண்டி சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் உனக்கு வேண்டாம் சஞ்சீவ். நீ பாண்டி மாதிரி எதையும் பண்ணாத. அபி, வேஷ்டி ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் என்ன இவ்வளவு ஃபீல் பண்ற? உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம் சஞ்சீவ், ஆனா எனக்கு இல்ல. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் அவனாதான் இருக்கணும்னு நினைப்பா, அடுத்தவனா இருக்கணும்னு நினைக்க மாட்டா. நீ சஞ்சீவ், சஞ்சீவா இரு, சஞ்சீவா பேசு, சஞ்சீவா பழகு. நமக்கு இந்த பாண்டியெல்லாம் வேண்டாம் சஞ்சீவ். நீ பாண்டி பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு உன்னை இன்னொருத்தி உரிமை கொண்டாடுறதுலாம் தான் ஞாபகம் வருது. அத நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் சஞ்சீவ். நமக்கு இந்த பாண்டி பழக்கம் எல்லாம் வேண்டாம் சஞ்சீவ். சரி அபி, இனிமே பாண்டிய பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன், நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி வேஷ்டியும் கட்ட மாட்டேன். நான் சஞ்சீவாவே இருக்கேன், ஓகேவா? சரி அபி, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இந்த உடனே கொண்டு வரேன். சரி. மாப்ள, தங்கச்சியால நீ பழக்க தோஷத்துல பாண்டி மாதிரி வேட்டி கட்டினதை சொன்னதுக்கே தாங்க முடியல. நீ முத்தழகு கழுத்துல தாலி கட்டி பாண்டியா வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயம் தங்கச்சிக்கு தெரிஞ்சது, தங்கச்சி உசிரே விட்டுரும். அபி, அபி, அத்தை. ஆ சொல்லுங்க அத்தை. மெதுவா வா. சஞ்சீவ் நல்லபடியா நமக்கு திரும்ப கிடைச்சிட்டா நான் திருப்பதிக்கு வரேன்னு பெருமாளுக்கு வேண்டியிருந்தேன். அதான் நானும் உன் மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க கோயிலுக்கு போறத சஞ்சீவ் சந்தோஷ் கிட்ட சொல்லிடுமா? சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். உடம்பு பாத்துக்குமா? ஜாகிரதமா. சரி, போயிட்டு வந்துடுறோம். நாங்க வரோம். வாங்க. நாங்க வரோம். ஆ. அத்தை, சொல்லு முத்தழகு. நேத்து தான் பாண்டி மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு அபிய பார்க்க போக முடியல. இன்னைக்கு பாண்டி மாமா வந்ததும் நம்ம 3 பேரும் போய் அபிய பார்த்துட்டு வந்துடலாமா? போலாம் முத்தழகு. அத்தை, அப்படியே நான் அபிகிட்ட ஒன்னு கேட்கலான் இருக்கேன். என்ன முத்தழகு? பாண்டி மாமா ராத்திரி வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுதுல்ல, அதான் அபிகிட்ட உனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்ச இடத்துல பகல் வேலை ஏதாச்சும் இருந்தா அத பாண்டி மாமாக்கு வாங்கி தர முடியுமான்னு பாண்டி மாமாக்காக கேட்கலான் இருக்கேன் அத்தை. சரி முத்தழகு, கேளு. ஆ, அப்புறம் அபிக்கு நம்ம பார்க்க வரப்போற விஷயம் தெரியாம அவ பாட்டுக்கு வெளியே எங்கேயாச்சும் போயிட போறா. அதனால நீ உடனே அபிக்கு ஒரு போனை பண்ணி நாம பார்க்க வரோங்கிற விஷயத்த சொல்லிரு. சரிங்க அத்தை. அபி, சொல்லு சஞ்சீவ். ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. வாங்க வரேன் தங்கச்சி.
ஆஃபீஸ் கிளம்புங்க. ஆ நான் முத்தழகை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரிங்களா? சரி மாப்பிள்ள. சரி, பார்த்துக்கோங்க. இந்த ஆள் மாறாட்ட பொழப்புக்கு எப்போ விடிவு காலம் வரப்போகுதோ தெரியல. ஆ சொல்லு முத்தழகு. அபி, நான் அத்தை பாண்டி மாமா எல்லாரும் இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு உன் வீட்டுக்கு வரலான் இருக்கோம். அடடா, கண்டிப்பா வாங்க. நாங்க அங்க வரும்போது சஞ்சீவ் வீட்ல இருப்பார்ல? ஆ, ஐயோ, சஞ்சீவ் இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பி போனா. இரு போயிட்டானான்னு பாக்குறேன், ஒரு நிமிஷம். என்னம்மா தங்கச்சி பாத்துட்டு இருக்க? சஞ்சீவ் போயிட்டானானே? ஓ, அவன் எப்போ கிளம்பிட்டானே. ஓ, ஆ, முத்தழகு. முத்தழகா? முத்தழகு எதுக்கு தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கு? ஹலோ முத்தழகு, சஞ்சீவ் ஆபீஸ் போயிட்டானா? அப்போ நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது சஞ்சீவை பார்க்க முடியாதா? ஆ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முத்தழகு. நீ பாண்டி அத்தை எல்லாரும் இங்க வரப்போற விஷயத்த நான் சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. ஆ, ஆ. சஞ்சீவ் ஆபீஸ்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வந்துருவான். முத்தழகு பாண்டி கூட இந்த வீட்டுக்கு வரப்போறாளா? அப்ப இன்னைக்கு ஒரு கலவரம் காத்திருக்கு. ஆ, அபி, எனக்கு சஞ்சீவையும் பாண்டியையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் தாம்மா. முத்தழகு, சஞ்சீவ் பாண்டி நீ நான் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாம் ஒன்னா போட்டோ எடுக்கணுமா? அப்ப அது போட்டோஷாப்ல தான் முடியும். ஆ. சரி அபி, பாண்டி மாமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட நான் விஷயத்த சொல்லி நாங்க எல்லாரும் கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துடுறோம். சரி முத்தழகு. அபி, உன் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பி வைக்கிறியா? சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ஐயையோ, மாப்பிள்ளை இன்னைக்கு வசமா மாட்ட போறான். ஸ்ரீஜா, என்ன யோசிக்கிற? முத்தழகு பாண்டிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு அபிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால, அத பத்தி தான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்னடி இருக்கு? மா, பாண்டியும் சஞ்சீவும் 2 பேரா? இல்ல சஞ்சீவ் பாண்டியாவும் சஞ்சீவாவும் முத்தழகு அபிகிட்ட நடிக்கிறானோன்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குல்ல? ஆமா. மா, அந்த டவுட் இன்னைக்கு கிளியர் ஆயிடும். எப்படி? அபியும் முத்தழகும் போன்ல பேசிக்கிட்ட மாதிரி முத்தழகு கூட பாண்டியும் நம்ம வீட்டுக்கு வந்து, ஆபீஸ்க்கு போன சஞ்சீவும் நம்ம வீட்டுக்கு வந்து 2 பேரையும் நாம ஒன்னா பார்த்தா நம்ம டவுட் கிளியர் ஆயிடும். ஒருவேளை முத்தழகு கூட பாண்டியோ இல்ல ஆபீஸ்க்கு போன சஞ்சீவோ நம்ம வீட்டுக்கு வரலனா, நாம 2 பேரையும் ஒன்னா பார்க்கலனா கன்ஃபார்மா சஞ்சீவ் தான் பாண்டியாவும் சஞ்சீவாவும் முத்தழகு அபி கூட நடிச்சிட்டு இருக்கான். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சரி ஸ்ரீஜா, சஞ்சீவ் தான் அபி முத்தழகுக்கு நடுவுல ஆள் மாறாட்டம் பண்றான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண போறோம்? மா, முத்தழகு தான் நம்ம வீட்டுக்கு வருவால, அவளை நாம தனியா கூப்பிட்டு வச்சு பேசி அவகிட்ட சஞ்சீவ் பாண்டி 2 ஆள் இல்ல ஒரே ஆளுன்னு புரிய வச்சு, அபி உன் மாமா பாண்டிய வளைச்சு போட்டா, அபி சொல்லித்தான் பாண்டி சஞ்சீவா இங்கேயும் பாண்டியா உன்கிட்டயும் உன்னை ஏமாத்தி 2 ஆளா நடிச்சிட்டு இருக்கா.
உனக்கு நான் சொல்றதுல சந்தேகம் இருந்தா நீ பாண்டி சஞ்சீவ் 2 பேரையும் ஒன்னா பக்கத்துல வச்சு பாத்துரு. அப்படின்னு கொஞ்சம் ஏத்தி விட்டோன்னு வெய்யு. முத்தழகு பாண்டி சஞ்சீவையும் ஒன்னா வச்சு பாக்குறதுல குறியா இருப்பா. சஞ்சீவ போட்டு டார்ச்சர் பண்ணுவா. சஞ்சீவ் ஒரு ஆளு தானே, அவனால எப்படி 2 ஆளா நடிக்க முடியும்? சோ சஞ்சீவ் முத்தழகு அபிகிட்ட மாட்டுவான். முத்தழகு சஞ்சீவ் கிட்ட நான் சாக போறேன் அது இதுன்னு மிரட்டி அந்த சஞ்சீவ பயமுறுத்தி மறுபடியும் அவ ஊருக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிருவா. சஞ்சீவும் வேற வழி இல்லாம அபிய விட்டுட்டு முத்தழகு கூட போயிருவா. அபி திரும்பவும் வாழா வெட்டி ஆயிருவா. எப்படிமா என் பிளான்? சூப்பர் ஸ்ரீஜா. அத்தை மாமா வந்துட்டாரு. வாப்பா. மாமா சொல்லு முத்தழகு. இன்னைக்கு அபிய பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போலாமா? அபி அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். ஏன் மாமா? அது வந்து இது பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? என்ன வேலைன்னா, நான் கம்பெனிக்கு திரும்ப வேலைக்கு போகணும். இப்பதானே மாமா நீ கம்பெனில இருந்து வர, அதுக்குள்ள திரும்ப கம்பெனிக்கு போணுமா? அது இல்ல, அது வந்து என் கூட வேலை செய்யற டிரைவர் ஒருத்தர் இன்னைக்கு லீவ் போட்டாரு. அவர் வேலையை நான் தானே பார்க்கணும், அதான் இப்ப பார்க்கணும் போயிட்டு. கூட வேலை செய்யறவர் லீவ் போட்டா அவர் வேலையை நீ ஏன் பாக்குற? நான்லாம் ஒண்ணும் பார்க்கல, கம்பெனில பார்க்க சொன்னா போய் பார்க்கணும். ஆமா, பெரிய கம்பெனி, மண்ணாங்கட்டி கம்பெனி. ராத்திரி பகலா வேலை வாங்குற கம்பெனில நீ எதுக்கு மாமா வேலை செய்யணும்? முத்தழகு, புரியாம பேசாத. இந்த கம்பெனின்னு இல்ல, இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் அப்படிதான் இருக்கு. என் கூட வேலை செய்யறவர் லீவ் போட்டா அவர் வேலையை நான் பார்ப்பேன், நான் லீவ் போட்டா என் வேலையை அவரு பாப்பாரு. ஆமா, நீ வேலை செய்யற கம்பெனி அப்படியே உனக்கு லீவு கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கும். முத்தழகு சொல்லி புரிய வைமா. அதுக்கு இல்லடா, முத்தழகு அபிக்கு போன் பண்ணி அபிகிட்ட நான் நீ முத்தழகு எல்லாரும் இன்னைக்கு உன்னை பார்க்க வரோன்னு சொல்லிட்டாடா. அதுக்கு தாண்டா. அது பார்க்க வரோன்னு சொல்லிட்டாளா? முத்தழகு எதுக்கு இப்படி பண்ண? என்ன கேட்காம எதுக்கு போன் பண்ண அவளுக்கு? டேய், தேவையில்லாம முத்தழக திட்டாதடா. முத்தழகா ஒண்ணு அபிக்கு போன் பண்ணல, நான் தான் போன் பண்ண சொன்னேன். எதுக்குமா அப்படி சொன்னீங்க? பின்ன அபிய பார்க்க போறோம்னா அவகிட்ட வரலாமா வேண்டாமான்னு கேட்க வேணாமா? சர்ரா பாண்டி, இப்ப நீ உன் கம்பெனிக்கு போன் பண்ணி லீவ் சொல்ல முடியாதா? ஐயோ, திடீர்னு போன் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் என்னால அபியெல்லாம் பார்க்க வர முடியாது. நான் கம்பெனிக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ நாளைக்கு போலாமா மாமா? நாளைக்கும் வெளியில எனக்கு ஏதோ வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாளானைக்கு எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா வேலை இருக்கு, வேணா அடுத்த வாரம் பாத்துக்கலாம். அடுத்த வாரமா? என்ன மாமா பேசுற? கையில அடிபட்டவங்கள உடனே போய் பார்க்காம காய் ஆறுனதுக்கு அப்புறமா போய் பாப்பாங்க? முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. அதான் எனக்கும் அபிய போய் பார்க்கணும்னு தோணுது. என்ன பண்றது, நேரம் இல்லையே, எவ்வளவு வேலை இருக்கு. சரி விடு முத்தழகு, அப்புறமா போய் பாத்துக்கலாம். டேய், குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சாப்பிட்டு நீ வேலைக்கு போலாம். இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டுல இருந்தேன், முத்தழகு அபிய பாக்குறதுக்கு எனக்கு கைய புடிச்சு இழுத்துட்டு போனாலும் போயிடுவா. பேசாம முத்தழகிட்ட சொன்ன பொய் மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆபீஸ்க்கு ஓடி போயிட வேண்டியதான். என்னடா யோசிச்சுட்டு நிக்கிற? உள்ள போ. சரி சரி போறேன். போய் குளிச்சுட்டு வாடா, போ.